உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். என்னப்பா நீங்கள் கஷ்டப்பட்டு போராடின வெற்றி கிடைச்சிருச்சா? கண்டிப்பாக கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல யூடியூப் சேனல் நம்மளை அடிமையாக்கிட்டாங்க. நம்மளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை டிஎன்பிஎஸ்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. விட்டா இன்னும் நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூவை விட நம்ம டிஎன்பிஎஸ்சி போராட்டம் தான் மிகப்பெரிய இஷ்யூவாக அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமாங்க, அதான் உண்மையாக சொல்லணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த ஒரு வார காலமாக பேசிகிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தனது வேலையை ஒழுங்காக செய்யவில்லை. அதாவது ஆனுவல் பிளானர் விடணும், அதுவும் விடலை சார். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விடணும், அதுவும் விடலை சார். அதை விடுங்க சார், குரூப் 2க்கான ரிசல்ட்டு இன்னும் விடலை சார். இந்த மாதிரி 3 பஞ்சாயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோவாக போட்டு தள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் அடைச்சை டிஎன்பிஎஸ்சியே வேணாம்ப்பா, இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சிலாம் வேஸ்ட்டு போல், அதனால் புக்கை இழுத்து மூடி வச்சுட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ படிக்கலாங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்தை மாணவர்களுக்கு தெரிவித்து மாணவர்களை ஒன்றிணைத்து படிக்கிறதுக்கு தடை பண்ண அனைத்து யூடியூப் சேனலுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ கண்டென்ட்டுக்கு வந்துடலாமா? கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. சரிங்களா? இந்த ஆனுவல் பிளானர் மற்ற ஆனுவல் பிளானர் எப்படி கம்பேரிசன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆனுவல் பிளானர்னா பக்காவாக இருந்துச்சு. அதாவது சொல்லணும்னா இதுதான் நோட்டிஃபிகேஷன் இப்படின்னு வந்துச்சு. ஆனால் இப்போ வேண்டா விருப்பா பிள்ளைய பத்து காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி இதுக்குத்தானே கூவி கொண்டு இருந்தீர்கள், இதுக்குத்தானே கத்திக்கிட்டு இருந்தீங்க, வச்சுக்கோங்க சார். இதில் வேக்கன்சி லிஸ்ட்டே இல்லையா சார், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் சார். அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் கேட்டது ஆனுவல் பிளானர் வச்சுக்கோங்க. ஜனவரி 2024 நீங்கள் ஆளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த என்னது குரூப் 4 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் ஜூன் 24 சொல்லியிருக்காங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், படிக்கிற வழியை மட்டும் பாருங்கள். நம்மளோட வேலை படிக்கிறது. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நம்ம எல்லாம் படித்து முடிச்சிட்டோமானா இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ உண்மையான நான் மாணவர்களுக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களோட வேலை படிக்கிறது மட்டும்தான். அதே நேரத்தில் நம்மளை ரொம்ப இலக்கணமாக நினைக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி, நம்மளை ஒரு அதிகாரப்படுத்துகிறாங்க, நம்மளை மிகப்பெரிய துரோகம் வச்சுட்டாங்க அப்படின்னு உங்களோட கருத்தெல்லாம் எனக்கு சிரிப்பாக வருது. என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அரசாங்க வேலையில் பணியாற்ற உங்களுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? அரசாங்கம் சொல்லக்கூடிய செயலை நீங்கள் கடைபிடிக்கிறது தான். ஒருவேளை அரசாங்கமோ இல்லை அரசாங்கத்தின் வழிநடத்தின் மூலமாக இல்லை அரசாங்கத்தின் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎன்பிசி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆனால் காத்திருப்பது மட்டும்தான் அவங்களோட பணியை தவிர, நாங்கள் எதுக்கடுத்தாலும் நாங்கள் போராட்ட களத்தில் குடிப்போம் அப்படின்னா தூத்துக்குடியில் போய் போராட்டம் பண்ணுறது தான் சரியான வழி. நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. நல்லா படிக்கிறவன், உருப்படியாக படிக்கணும்னு நினைக்கிறவன், இன்னும் கான்செப்ட் முடிக்கலையேன்னு படிக்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். கண்டிப்பாக வராமல் போகாது. வந்துருச்சு. ஜனவரி 2024 கால் ஃபார் வரப்போதான். படிக்க ஆரம்பிக்கலாமா? அப்பயும் நம்ம படிக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சார் ஜனவரி 2024 இப்படி தான் டிசம்பர்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த வீடியோ போடுவாங்க எல்லா யூடியூப் சேனல்லையும். சார் இப்படி தான் சார் டிசம்பர்னு சொன்னாங்க, அது கொடுக்கல சார். இப்போ ஜனவரியை நாங்கள் எப்படி நம்புறது? நீங்களே பாருங்கள், எல்லாத்துக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துட்டாங்க, ஆனால் குரூப் 4 மட்டும் கொடுக்கல. இதுலேருந்து என்ன தெரிகிறது? இது கன்ஃபார்மாக தெரியாது சார் அப்படின்னு. இன்னும் நம்ம படிக்காமல் இருக்கிறதுக்கு, சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கான்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறது. குரூப் 2க்கு டிலே ஆனிச்சா அதை நம்ம பேசுகிறோமா? அது சாத்தியக்கூறு ஒரு விஷயம். ஆமாம், குரூப் 2க்கான ரிசல்ட் டிலே ஆனிச்சு, அதை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ஏன் ஆனுவல் பிளானரே நம்ம கேட்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி போராட்ட களத்தில் குதிக்கிறதுக்காக நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நினைக்கும் போது அவ்வளோ பக்குன்னு இருக்குது. என்னடா அது? அப்போ யூடியூப் சேனலுடைய வேலையெல்லாம் வியூஸுக்காகங்கிற மாதிரி இருக்குது. நம்ம முதல்ல ஆசிரியராக பல பேரோட கடமை மாணவர்களை படிக்க வைக்கிறது. தயவு செஞ்சு அந்த ஒர்க்கை பாருங்கள். நான் வீடியோஸ் போட முடியல, எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்தனால ஃபாலோ பண்ண முடியல. அதை பற்றி நான் மிகப்பெரிய விஷயமா பேசலை, ஏன்னா இது இப்படி தான் நடக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஏனோ தானோ தான் விட்டுருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கல்ல, அவசரமாக ரெடி பண்ணி ஒரு பேஜுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆனுவல் பிளானர் 2024. ஸோ இதில் ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது 3 எக்ஸாம் தான். ரொம்ப ரிப்பீட்டேஷன் நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஒன்று குரூப் 4, இன்னொன்று குரூப் 2, இன்னொன்று குரூப் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா குரூப் 4 தான் அதிகபட்சமாக போஸ்டிங் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அடுத்த மாதம், அதாவது ஜனவரி 2024 ஜனவரி 2024 இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க.
நல்லா பாருங்கள். அதுக்கு மட்டும் வந்து என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட்டு கொடுக்கல. ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஜனவரியில் வரலைன்னா திரும்பவும் பொங்காமல், திரும்பவும் பூரிக்காமல், திரும்பவும் போராட்டத்தில் குதிக்காமல், திரும்பவும் வந்து மாணவர்களை வந்து அப்படியே ஐயோ ஜனவரி வரல வாங்க விடுங்க அப்படின்னு வந்து மனம் தளரக்கூடிய வீடியோ போடாமல் ஜனவரி வந்து வரலை அப்போ பிப்ரவரியில் வந்துடும்னு மாணவர்களை என்கரேஜ் பண்ணி படிக்கிற வலிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம எல்லா யூடியூப் சேனலும் செய்வோம் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய கருத்து. அதனால் ஜனவரியில் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷனோட கான்செப்டே அந்த ஆனுவல் பிளானோட மெத்தடை நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக மாறுபாடுகளுக்கு உட்பட்டது. இது டிஎன்பிசி மாறுபாடுகளுக்கு உட்பட்டது. குறைகளை வந்து டிஎன்பிசி என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காம நம்ம சிலபஸ் எல்லாம் கரெக்டாக சீக்கிரம் முடிக்கணுங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1 ஜனவரி 2024 வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில்வே ஸ்டேஷனில் சொல்கிற மாதிரி தான் ஜனவரி 2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா, சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்க்குறது குரூப் ஒன் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2024. அதுக்கான எக்ஸாம் வந்து ஜூலை 2024 சொல்லிடுறாங்க. மொத்தம் 65 போஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து குரூப் 2. ஸோ குரூப் 2A அழைக்கக்கூடிய ரொம்ப மிக முக்கியமாக குரூப் 1க்கு அடுத்து ப்ரெஃபரன்ஸாக கருதக்கூடியது குரூப் 2A. கிட்டத்தட்ட 1294 போஸ்ட்டு மே மாதம் கால் ஃபார் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2024 ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண போகிறது குரூப் 4, குரூப் 2 அண்ட் தென் குரூப் 1. இது ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, தயவு செஞ்சு யூடியூப் சேனல்லாம் அதாவது கைட் பண்ண முடியலையா கைடே பண்ண வேண்டாம். தவறான வழியில் வந்து மாணவர்களை ஒன்றிணைத்தாதீங்க. போராட்டம்னு ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா, தவறுகள் வந்து டிஎன்பிசி சைடே இருந்தாலும் நீங்கள் நாளை பின்னா அரசு அதிகாரியாக மாற போகிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் சொல்கிறத செய்யறதுக்கு தான் நீங்கள் போஸ்டிங்கே போகிறீங்க. அதை மறந்துடாதீங்க. அதை நிறைய பேர் மறந்துடுறீங்க. நீங்கள் ஒன்ஸு போஸ்டிங்லாம் போயிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றும் பேசக்கூடாது. நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கக்கூடிய அரசு வேலையில் போய் உட்கார போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தகுதி என்னென்னா பொறுமை. 2வது தகுதி அரசாங்கம் சொல்கிறத கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு தகுதி. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேளை டிலே ஆனிச்சுன்னா நம்ம கேட்கலாம், தவறு கிடையாது, கேட்கலாம். அதுக்காக வந்து பொங்கி எழுந்து போராட்டம் நாங்கள் செலுத்த போனோம் அது மட்டும் இல்லாமல் அதையும் விடக்கூடாது. அதுக்கும் மேலே நீங்கள் வந்து எங்களை வந்து கொத்தடிமைகளாக நினைக்கிறீங்க, எங்களை கேனத்தனமாக நினைக்கிறீங்க, எங்களை கேவலமாக நினைக்கிறீங்கன்னு வந்து வார்த்தைகளை விடாதீங்க. கவர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் பேசக்கூட முடியாது. சரிங்களா, அரசு அதிகாரியாக மாற போகிற நீங்கள், அரசு அலுவலர்கள் வேலை ஆட்களாக சேர போகிற உங்களுடைய ஃபஸ்ட்டு தகுதி பொறுமை, நிதானம். ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல காற்றுள்ளவரை தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை விட என்னது, கடலை விட பெருசு பொறுமை. சரிங்களா, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வராமலாம் 5 வருஷம்லாம் தள்ளி போய் உங்களை வந்து உங்கள் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, ஜனவரி வரலையா, பிப்ரவரி வரும். அதுக்குள்ளே நம்ம படிச்சிட்டோமா, அதுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சிட்டோமான்னு பாருங்கள். சரிங்களா, படிக்காதமாக அறக்குறையாக இருக்கிறவங்க தான் காரணம் தேடுவாங்க. படிக்காதவங்க ஐயோ இது நம்மலாம் படிக்கலையே நம்ம ரீகால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் படிக்கிற லிஸ்ட்னால் படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வர 2024 ஒரு உருப்படியான வருடமாகும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கணும்னு நம்ம நம்புவோம். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச். பண்ணி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.